அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு மதியம் நான் அவங்கள சந்திச்சிருந்தேன். உண்மையுமே மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகராட்சி கமிஷனரும் ரொம்ப கருணையானவங்க. அவங்க கேட்டாங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அப்புறம் அவங்களும் உத்தரவிட்டாங்க. அவங்க நேரடியாகவும் வந்து பார்வையிட்டாங்க. மாநகராட்சியுடைய ஆணையர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறைப்படி இது வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணலான்னு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. கலெக்டரும் சொல்லியிருக்காங்க. கலெக்டர் நான் ஏற்கனவே அவங்ககிட்ட பல முறை நான் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா அந்த அன்கிளைண்ட் பாடி ஆதரவற்றவங்க அனாதை பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொது சுடுகாட்டில் வந்து அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. இவங்க எங்கேயோ இருந்து எங்கேயோ வாழ்ந்து எங்கேயோ பிறந்து வளர்ந்து எங்கேயோ இறந்து போகிறாங்க. இவங்க இறந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து அடுக்குமாறு ஹாஸ்பிட்டல். இந்த மாவட்டத்தில் எங்கே இறந்தாலும் அடுக்குமாறு ஹாஸ்பிட்டலை வச்சு தான் நம்ம வந்து இங்கே நல்லடக்கம் பண்ணுறோம். இது வந்து மாநகராட்சி சுடுகாடுன்னும் போது ரொம்ப கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டா ரூல்ஸும் அதிகமாக இருக்குது. இடமும் ரொம்ப குறுகிய இடம் இருக்கிறதால இவங்க அன்கிளைண்டுக்கு இடம் இல்லை, ஆதரவற்றவங்க இடம் இல்லைன்றதால தான் நேரத்திலே நோண்டி 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 நம்ம அடக்கம் பண்ணதில் பல பிரச்சனைகள் நம்ம வந்து சந்தித்தோம். இன்றைக்கி கலெக்டர்கிட்ட நான் கோரிக்கை மனு வச்சேன். மாநகராட்சி கமிஷனர்ட்டும் சொன்னேன். அவங்க மாநகராட்சி கமிஷனர் உண்மையாக ஒரு நல்ல குணம் உள்ளவங்க, ஒரு தயால குணம் உள்ளவங்க. கலெக்டரும் வந்து நல்ல சிந்தனை உள்ள மாநகராட்சியிலேருந்து ஒரு 2 பேர் அமுச்சு கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு. அவர் வந்து நம்மளுக்கு பிரதர் வந்து எவ்வளோ உதவி செய்கிறாரு, எவ்வளோ அரசாங்கத்துக்காக தன்னலமற்ற சேவைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. நம்மளும் கூட வந்து செய்யணும் அப்படின்ட்டு அவங்க அமுச்சு இதுக்கு வந்து விரைவில் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணணும்னு கலெக்டரும் உத்தரவு கொடுத்துருக்காங்க, கமிஷனர் உத்தரவு கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து அன்கிளைண்ட் பாடி ஆதரவற்றவங்க தான் நினச்சிக்கின்னு இந்த மாதிரி தவறான முறையில் அடக்கம் பண்ணாதீங்க. அப்படி அன்கிளைண்ட் ஆதரவற்றவங்க பிரசாதம் இருந்தால் என்னை கூப்பிடுங்க. தமிழகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் நல்லடக்கம் செய்ய நான் காத்துட்ருக்கேன். அந்த பிரசாதத்துக்கெல்லாம் நான் ஒரு வேலைக்காரனாக பணி செய்ய நான் காத்துட்ருக்கேன்னு உங்களை பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா ராமன் அண்ணன் வந்து காவலாக இருக்கார். இங்கே வந்து இவர் தான் வாட்ச்மேனு சுடுகாட்டுக்கு. வாட்ச்மேனாக இருந்தாலும் எந்த விதமான எதிர்பார்ப்பு பணம் என்னதான் பணம் கொடுத்தானோ எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உறவா இறந்தவங்க யாருன்னே தெரியாது. ஒரு உறவா இருந்து இவ்வளோ நேரம் காலையிலேருந்து நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ வரைக்கும் மணி ஒரு 6:30 ஆக போகுது. இந்த 6:30 மணி வரைக்கும் இந்த பிரசாதுக்காக வெயிட் பண்ணி நல்லடக்கம் பண்ணி இந்த 3 உள்ளமும் சரி, கலெக்டரும் சரி, கமிஷனும் சரி உத்தரவோட சிறப்பாக முறையில் இந்த ஆத்மாங்க நம்ம சார்ந்து சமாதானம் பண்ணோம். தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையில் ரோட்டில் எங்கன்னா இறந்து யாருன்னா இருந்திருந்தா தயவு செய்து நல்லடக்கம் பண்ணும்போது நம்ம உறவாக நினச்சி நம்ம தாய் தந்தைக்கு என்ன ஒரு மகனாக அந்த கடமை செய்யுமோ அந்த கடமை செய்யணுன்றதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அதுதான் நீங்கள் எல்லாருமே தயவுசெய்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ண நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி எங்கே இறந்து இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும் எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். அது முழு செலவும் நான் எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மொத்தம் பணம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழகம் முழுவதும் வந்து ஆனால் இப்படி வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த 24 ஆண்டுகளாக வந்து 3036 உடலை வந்து நம்ம முறைப்படி அரசாங்கவுடைய பர்மிஷனோட அரசாங்கவுடைய அனுமதி பெற்று நம்ம நல்லடக்கம் நம்ம செஞ்சுருக்கோம் இது வரைக்கும். அதே போல் நம்மளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி கமிஷனரும் சரி முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்துருக்காங்க.